லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், இதாண்டா அபி அட்மிட் ஆயிருக்கிற ஆஸ்பத்திரி. நேரம் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏய், இதான் ஜெனரேட்டர். ஏய், என்னடா இது இத்தனை தண்டியா இருக்கு? இது எப்படிடா உடைக்கிறது? டேய், ஏதாவது ராட் எடுத்து ஓடடா. ஏதாச்சும் பண்ணி ஜெனரேட்டர் உடைச்சிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைண்ணே. அதுக்கப்புறம் மெக்கானிக் வராம ஜெனரேட்டர் ஆன் பண்ணவே முடியாது. இங்க வச்சு உடைச்சா சத்தம் வெளில கேட்கும். அப்புறம் பப்ளிக் பிரச்சனை ஆயிடும். பேசாம உள்ள போய் கரண்டா கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த அபிய போட்டு தள்ளிடலாம். என்ன? பாப்பாக்கு பசிக்குது போல. சந்தோஷ், நீ போய் குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வந்து. சரிம்மா. போயிட்டு வா. சந்தோஷ், நீ இரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் பால் வாங்கிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன். வேண்டாம்டா, நீ தான் டயர்டா இருக்குன்னு சொல்றல, இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் அபிக்கும் பாப்பாக்கும் பால் வாங்கிட்டு உனக்கும் சேர்த்து ஜூஸ் வாங்கிட்டு வரேன். சரி, போயிட்டு வாப்பா. சரிப்பா. ஏய், ஃபர்ஸ்ட் பீஸை பிடிங்கிடுறேன். அதுக்கப்புறம் கேபிளை கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது மீட்டர் ஆன் பண்ணாங்கன்னா மொத்தமா வெடிச்சு சதறிடும். ஐயோ, என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன கரண்ட் போயிடுச்சு? அப்போ ஸ்ரீஜா சொன்ன மாதிரி ரவுடிங்க அபிய கொல்ல ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டாங்க. சூப்பர். வாட் நான்சென்ஸ்! எப்படி பவர் கட் ஆச்சு? தெரியல டாக்டர். என்ன தெரியலன்னு சொல்றீங்க? சீக்கிரமா போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். பவர் இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு வர ஆக்சிஜன் கட் ஆகி உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஓகே குயிக் ஃபாஸ்ட். சிஸ்டர், எங்க போறீங்க சிஸ்டர்? ஆபரேஷன் நடக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. உடனே போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணணும். இல்லனா ஆக்சிஜன் கட் ஆகி அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஐயோ, சிஸ்டர், நீங்க இருங்க, நான் போய் ஜெனரேட்டர் ஆன் பண்றேன். சீக்கிரம் போங்க சார். ஓ ஜோ ஜோ ஜோ. புட்றா, இத எங்க வெளிய போடு. ஓகேண்ணா. கேபிளை கட் பண்ண கட்டிங் பிளேட் புட்றா. டேய், எங்கேயாவது ஆம்ச கிம்ச திருப்பினா நினைச்சுக்க, ஃபயர் ஆயிடும். மொத்தமா வெடிச்சிடும். வெடிக்கண்டா. வெடிக்கட்டும். ரவுடிங்க வந்த விஷயத்தை சீக்கிரமா நம்ம சஞ்சீவ் கிட்ட சொல்லணும். ஏய், நம்மள பார்த்துட்டு சொல்ல ஓடுறான். விடாத அவனை. புரிய. ஏய், நில்லா. ஏய், நில்லுங்கறல. ஏய். ஏய், போடா, வேகமா போங்கடா. போ போ.
எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் உள்ள ஓடிட்டானோ? உடனே மதன் கிட்ட போய் சொல்லணும். ஏய் மதனே, ஏய் நான் துரத்திட்டு போனவன் ஹாஸ்பிட்டல்ல ஓடிட்டான். அவனை என்னால பிடிக்கவும் முடியலடா. பரவாயில்லடா, நீ கத்தி எங்க வச்சிருக்க? இங்க இருக்குடா. ஓட்டு தெரியலடா, வரா. நம்மள துரத்திட்டு வந்தவங்க ஆளை காணோம். ஐயோ, சஞ்சீவ் வரானே. இவ்ளோ நேரமா எங்க போனா அவன்? சந்தோஷ். ஹே சஞ்சீவ், உன்னதான் நான் தேடி வந்தேன். டேய், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கரண்ட் இல்லாதனால அபியோட ஆபரேஷன் ஸ்டாப் ஆயிருக்கு. நான் உடனே போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணணும். ஜெனரேட்டர் ஆன் பண்ண முடியாதுடா. கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. கனெக்ஷன் வேற கட் பண்ணிட்டாங்களா? யார் பண்ணது? யாருன்னு தெரியலடா. ஆனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாங்க. அபிய கொல்ல வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் பவரை கட் பண்ணது யாருக்கும் தெரியாம அபிய கொல்லணும்னு தான். சந்தோஷ் சஞ்சீவ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டானே. ரவுடிங்க வந்த விஷயம் சஞ்சீவுக்கு தெரிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? சஞ்சீவ், இப்ப நம்ம ஏதாவது பண்ணி அபிய காப்பாத்தணும்டா. நான் காப்பாத்துறேன் சந்தோஷ். ரவுடிங்க 3 பேர் இல்ல 30 பேர் வந்தாலும் அபிய ஒண்ணும் பண்ண முடியாது. சந்தோஷ், நீ எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல போன பவரை திரும்ப கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்கோ. அண்ணே, யாருக்கு தெரியாம அபிய கொல்லணும்னு சொன்னீங்க? இப்போ ஓப்பனா கத்தியோட வந்திருக்கீங்க. டேய், யாருக்கும் தெரியாம தான் அபிய கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இனிமே முடியாது. பப்ளிக்கா போட்டு தள்ள வேண்டியதாண்டா. டேய் வரா. சரிண்ணா. ரவுடிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபிக்கு ஆபரேஷன் நடக்க விடாம தடுத்து அபிய கொன்னானுங்களா இல்லையான்னு தெரியலையே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? அம்மாக்கு ஃபோன் பண்ணுவோம். போன தடவை ஃபோன் பேசும்போது சொர்ணா வந்து தொலைஞ்ச மாதிரி இந்த தடவை வந்துட போறா. அவ இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். மேடம், நீயா? நான் பயந்துட்டேன். நீங்க செல்போன் யூஸ் பண்றதா சொர்ணா மேடத்துக்கு தகவல் போயிருக்கு. அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களை செக் பண்ணாங்க. நீங்க மட்டும் மாட்டியிருந்தீங்க, அவ்வளவுதான். இந்நேரம் போன் யூஸ் பண்ண உங்களையும் அதுக்கு துணை போன என்னையும் சொர்ணா மேடம் சார்ஜ் ஃபைன் பண்ணி இந்நேரம் ஒரு வழி பண்ணிருப்பாங்க. என் வேலை போயிருக்கும். ஏதோ கடவுள் அருளால நாம தப்பிச்சிட்டோம். அந்த போனை கொடுங்க மேடம், நான் கிளம்புறேன். பேஷண்டோட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமா டாக்டர். இப்படியே போனா அபிய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சஞ்சீவ், என்னப்பா ஆச்சு? இருங்கம்மா.
டாக்டர் அபியோட உயிருக்கு ஆபத்து டாக்டர். டாக்டர் அபியை கொல்றதுக்கு நிறைய ரவுடிங்க ஹாஸ்பிட்டல்ல நுழைஞ்சிருக்காங்க டாக்டர். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்படியாவது ஆபரேஷன் பண்ணி அபியை மட்டும் காப்பாத்துங்க டாக்டர். ஆக்சிஜன் இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியாது. இல்ல டாக்டர், ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல, அதை யோசிங்க டாக்டர். டாக்டர் கரண்ட் இல்லாம ஆபரேஷன் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி கண்டிப்பா இருக்கும் டாக்டர், அதை யோசிங்க. ஒரு வழி இருக்கு. என்ன வழி டாக்டர்? டீன் ரூம்ல ஒரு யூபிஎஸ் இருக்கு. அந்த யூபிஎஸ் பவர் ஆன் பண்ணி அபிக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். அதை முதல்ல பண்ணுங்க டாக்டர். ஸ்ட்ரெச்சரோட ஆக்சிஜன் சிலிண்டரோட டீன் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். போலாம் டாக்டர், அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ரவுடிங்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. டீன் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அபி ஊருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா? நான் இருக்கிற வரைக்கும் அபி யாரும் எதுவும் பண்ண முடியாது டாக்டர். என்ன தாண்டி எவனாலையும் அபியை இருக்க முடியாது. நீங்க ஆபரேஷனுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. சிஸ்டர், ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். போன கொடுங்க. பயப்படாத, அந்த சொர்ணாவை விட நான் பெரிய ஆளு. அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது மேடம். ஆனா என் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். என் வேலை போச்சுன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். என் போனை கொடுங்க மேடம், நான் கிளம்புறேன். கொஞ்சம் நான் சொல்றத கேளு. எனக்கு உன் போன் இப்போ ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு நாள் உன் போன் என்கிட்ட இருக்கட்டும். நான் யூஸ் பண்ணிட்டு காலையில கொடுத்துறேன். மேடம், பிரச்சனையில மாட்டிக்குவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு மேடம். நான் தான் பிரச்சனை வராதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக பயப்படுற? உன் வேலை போயிடும்னு தானே பயப்படுற? உனக்கு வேலையே போனாலும் இந்த வேலையால நீ ஆயுசுக்கும் சேர்த்து என்ன சம்பாதிப்பியோ அதை விட அதிகமா நான் உனக்கு தரேன். போதுமா? என்ன நம்பு, போ. சரிங்க மேடம், நான் உங்களை நம்பி தான் போறேன். என்னைய மாட்டி விட்டுறாதீங்க மேடம். நீயும் மாட்ட மாட்ட, நானும் மாட்ட மாட்டேன். போ. சரிங்க மேடம். அம்மாக்கு ஃபோன் பண்ணும். அம்மாவே ஃபோன் பண்றாங்க. மா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், நீ எனக்கு பண்ணிட்ட. அங்க என்னம்மா நடக்குது? ஸ்ரீஜா, நாம நினைக்காதெல்லாம் நடக்குதுடி. என்னம்மா சொல்ற? நீ அனுப்பின ரவுடிங்க பவரை கட் பண்ண விஷயம் சஞ்சீவுக்கும் சந்தோஷுக்கும் தெரிஞ்சு போச்சுடி. தெரிஞ்சு போச்சா? ஆமாண்டி. நீ அவங்களுக்கு இப்பவே ஃபோன் பண்ணி அபியை கொல்ல வேண்டாம்னு சொல்லிடு. எதுக்கு சொல்லணும்? ஏய், என்னடி எதுக்கு சொல்லணும்னு கேக்குற? ரவுடிங்க அபியை கொன்னா நம்ம தாண்டி மாட்டிக்குவோம். நீ எல்லாம் மாட்ட மாட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அனுப்பின ரவுடிங்க அபியை கொல்றபடி கொல்லட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிடி, நான் உன்னை தாண்டி நம்பிக்கிட்டு இருக்கேன். நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி விட்டுறாதடி. அதெல்லாம் எதுவும் நடக்காதுமா. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்ப கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. சரி. அந்த அபி இன்னைக்கே சாகணும். சரி ஸ்ரீஜா. அபி, என்னையே எதிர்த்து சவால் விடுறியா? உனக்கு இன்னைக்கு நாள் குறிச்சாச்சு. உன் குழந்தைய பார்க்காம நீ சாகணும். அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை.
மரியாதையா நீ விலகிக்க. எனக்கும் உனக்கும் பிரச்சனை கிடையாது. நான் கொல்ல வேண்டியது உன் பொண்டாட்டி அபியத்தான். மரியாதையா நீ போயிடு. யாரும் பயப்படாதீங்க. அம்மா பாத்துக்கோங்க. சஞ்சீவ், சஞ்சீவ், ஐயோ வேண்டாம். ஐயோ அபி, சஞ்சீவ், டாக்டர், எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க உடனே அபியை அழைச்சிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. போங்க. வாங்க போங்க. சீக்கிரம் போல வாங்க. ச்சே, நாம என்னென்னமோ நினைச்சோம், ஆனா இப்படி ஆயி போச்சே. சஞ்சீவ் அந்த எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போட்டுட்டானே. ஸ்ரீஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாளே. ஐயோ, இப்ப என்ன பண்றது?
நல்லது